Hi friends, easy sentence for daily use இந்த டாப்பிக்கில் இன்றைக்கி செகண்ட் பார்ட். நிறைய பேர் நிறைய நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க. இன்றைக்கி வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்ஃபுல் டு யூ. ப்ளீஸ் ஃபாலோ மீ ரெகுலர்லி. நியூ கமர்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் ப்ளீஸ் ப்ரெஸ் தட் லைக் பட்டன். இதே போல் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஃபாலோ பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வெரி சூன் யூ வில் டாக் இன் இங்கிலீஷ். தமிழ் மறந்துடுவீங்க, இங்கிலீஷ் தான் வாயில் வரும். ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். லெட் அஸ் கோ இன் தி வீடியோ. தேங்க்யூ. எல்லாருக்கும் உதவி செய்கிறா, அவள் எல்லாருக்கும் உதவி செய்கிறா. ஷீ ஹெல்ப்ஸ் எவ்ரி ஒன். ஷீ ஹெல்ப்ஸ் எவ்ரி ஒன். அவள் சாப்பாடு சமைச்சிக்கிட்டு இருக்கா. ஷீ இஸ் குக்கிங் ஃபுட். ஷீ இஸ் குக்கிங் ஃபுட். அவள் ஒரு நல்ல டான்ஸர், அவள் ஒரு நல்ல நாட்டியக்காரி அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஷீ இஸ் எ நைஸ் டான்ஸர். இல்லைனா ஷீ இஸ் எ குட் டான்ஸர்னு சொல்லலாம். ஷீ இஸ் எ நைஸ் டான்ஸர். ஷீ இஸ் எ குட் டான்ஸர். அவள் எனக்காக காத்து கொண்டிருக்கிறாள். எப்படி இருக்கும்? ஷீ இஸ் வெயிட்டிங் ஃபார் மீ. ஷீ இஸ் வெயிட்டிங் ஃபார் மீ. அவன் ஒரு கலைஞன், அவன் ஒரு கலைஞன். ஹீ இஸ் an ஆர்டிஸ்ட். ஹீ இஸ் an ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்ட் என்ற வேர்டில் ஃப்ரண்ட் ஏ வவல்ஸ், ஏஇஐஓயு வவல்ஸ். அந்த வவல்ஸில் ஸ்டார்ட் ஆகிற வேர்டுக்கு முன்னாடி ஏ வராது. ஏ யூஸ் பண்ணக்கூடாது, and தான் யூஸ் பண்ணணும். ஏஇஐஓயு என்ற அந்த வவல்ஸில் ஸ்டார்ட் ஆகிற வேர்டுக்கு முன்னாடி ஏக்கு பதிலாக ஆன் யூஸ் பண்ணுவோம். அதனால தான் ஹீ இஸ் an ஆர்டிஸ்ட். ஹீ இஸ் an ஆர்டிஸ்ட். அது ஒரு யானை. அப்போது தட் இஸ் ஏ எலிஃபெண்ட் சொல்ல மாட்டோம், ஈல ஸ்டார்ட் ஆகுதுனால எலிஃபெண்ட். ஸோ தட் இஸ் an எலிஃபெண்ட். தட் இஸ் an எலிஃபெண்ட். அப்பா உள்ளே தூங்கிக்கிட்டு இருக்கார். அப்பா உள்ளே தூங்கி கொண்டிருக்கிறார். டேட் இஸ் ஸ்லீப்பிங் இன்சைட். டேட் இஸ் ஸ்லீப்பிங் இன்சைட். அப்பா தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அப்பா தோட்டத்தில் வேலை செஞ்சுருக்கார். டேட் இஸ் ஒர்க்கிங் இன் தி கார்டன். டேட் இஸ் ஒர்க்கிங் இன் தி கார்டன். டீச்சர் பாடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. டீச்சர் பாடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. டீச்சர் இஸ் டீச்சிங் லெசன். டீச்சர் இஸ் ஹேண்ட்லிங் லெசன் அப்படி சொல்லலாம். இல்லை, டீச்சர் இஸ் டீச்சிங் லெசன். டீச்சர் இஸ் டீச்சிங் லெசன். மாணவர்கள் பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்காங்க. மாணவர்கள் அப்படின்னு ப்ளூரல் ஆகிடுச்சு, பன்மை, ஒருமை அல்ல. டீச்சர் ஒருமை. ஸோ அங்கே ஈஸ் வரும். இங்கே மாணவர்கள். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர், ஈஸுக்கு பதிலாக ஆர் யூஸ் செய்யணும். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரைட்டிங் எக்ஸாம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரைட்டிங் எக்ஸாம். நாங்கள் பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். அப்போது நாங்கள் அப்போ என்ன ஆகும்? ப்ளூரல், பன்மை. ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தி பஸ். வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தி பஸ். அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அவர்கள். ஸோ ப்ளூரல், பன்மை ஆயிடுச்சு. அங்கே திரும்பவும் ஈஸ் வராது, ஆர் தான் வரும். ஸோ தே ஆர் கம்மிங் டு அவர் ஹவுஸ். தே ஆர் கம்மிங் டு அவர் ஹவுஸ். அப்பா உனக்காக காத்துக்கிட்டு இருக்கார். அப்பா உனக்காக காத்துக்கிட்டு இருக்கார். எப்படி சொல்லுவீங்க? எப்படி சொல்லுவீங்க? பன்மை இல்லை, இது ஒருமை. ஸோ அப்பா. ஸோ டேட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. டேட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. பெண் மிகவும் இரக்கமுள்ளவள். அந்த அம்மா ரொம்ப இரக்கமானவங்க. அது எப்படி சொல்லுவோம்? தட் லேடி இஸ் வெரி கைண்ட். தட் லேடி இஸ் வெரி கைண்ட். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி சின்ன சின்ன சென்டென்ஸை டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரியான சென்டென்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படியே என்னை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. வெரி சூன் தமிழ் மறந்துடுவீங்க. இங்கிலீஷ் வில் பி ஃபஸ்ட் இன் யுவர் டங். Very soon we will talk in English. Till I see you in the next video. Bye from your James.